36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com. பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்க பாஜக தொண்டர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய வரவேற்பு காட்சிகள் இவை. பிரதமர் நரேந்திர மோடி இன்று அரசியல் நிகழ்வுக்கு வரவில்லை, ஒரு அரசு நிகழ்வுக்கு வருகிறார். கேலோ இந்தியா நிகழ்வில் பங்கு கொள்வதற்காக, அதை துவக்கி வைப்பதற்காக அவர் வருகை தந்திருக்கிறார், வருகை தர இருக்கிறார். அவருடைய விமானம் இப்பொழுது வானில் பறந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் சென்னை வந்தடைய இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்க கலை நிகழ்ச்சிகளோடு ஏற்பாடாக இருக்கக்கூடிய வரவேற்பு காட்சிகளை நாம் திரையில் பார்க்கின்றோம். தமிழ்நாடு அமைச்சர் பெருமக்கள் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்க விமான நிலையம் வந்தடையக்கூடிய காட்சிகள். மூத்த அமைச்சர் துரைமுருகன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாநிதி மாறன், திருமதி கனிமொழி, திரு பாரிவேந்தர் உள்ளிட்டோர் விமான நிலையத்துக்கு வருகை தரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். சற்று நேரத்துக்கு முன்பாக பிரேக்கிங் நியூஸ் பார்த்தோம். இப்போது மைத்ரேயன் வரக்கூடிய காட்சி. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், இப்போ பாஜகவில் இருக்கிறார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி.கே. வாசன், பன்னீர்செல்வம் வருகை தந்திருக்கிறார். 2ஆம் முறையாக பிரதமர் நரேந்திர மோடியை அவர் வரவேற்கக்கூடிய குழுவில் அவர் மட்டுமல்ல, திரு வைத்தியலிங்கமும் கூட இடம்பெற்றிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கின்றோம். தேவநாதன் யாதவ் வருகை தரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இவர்களெல்லாம் என்டிஏ கூட்டணியில் ஏற்கனவே இருப்பவர்கள். ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. பாஜகவுடைய தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன், இவங்கெல்லாம் வருகை தரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். திரு பொன் ராதாகிருஷ்ணன், முன்னாள் மத்திய அமைச்சர், ஏர்போர்ட்டுக்கு இவங்கெல்லாம் வர்றாங்க. திரு ஹெச் ராஜா மெலிந்த தோற்றத்தில் வர்றார். இவர் உடல்நிலை சரியில்லாமல் இப்போ தான் மீண்டு வருகிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. திரு ஏசி சண்முகம், இதற்கு முன்னதாக வந்த மூத்த அமைச்சர் துரைமுருகன், நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோரை நம்ம திரையில் பார்க்கின்றோம். தமிழ்நாடு முதலமைச்சரும் இன்னும் சற்று நேரத்தில் வரக்கூடும் என்ற தகவல். இதில் வருகை தந்திருப்பவர்களும் கூட நிறைய கேள்விகளை எழுப்புறாங்க. குறிப்பாக பன்னீர்செல்வம், முதலமைச்சர், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் புரோட்டோக்காலில் இடம்பெறுவது வழக்கம். என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தலைவர்கள் இடம்பெறுவதும் கூட வாடிக்கையானது. ஜே.கே. வாசன்லாம் பிரதமரோடு நல்லுறவில் இருப்பவர். ஆனால் திரு பன்னீர்செல்வத்துடைய பங்கேற்பு இந்த வரவேற்பில் நிச்சயமாக பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. கடந்த வாரத்தில் திரு பன்ருட்டி ராமச்சந்திரன் பேட்டியளித்தார் தந்தி டிவிக்கு. அதில் சொல்லிட்டார், திருச்சியிலேயே பிரதமர் நரேந்திர மோடி சமிஞ்சையை வெளிப்படுத்தினார். யார் யாரெல்லாம் அவரை ஏர்போர்ட்டில் வரவேற்றாங்களோ அதில் அவங்கெல்லாம் கூட்டணி கட்சிகள்ங்கிற ஒரு புரிதல் வருது அப்படின்னு இருக்கிறார். அந்த வகையில் ஓபிஎஸ் இந்த கூட்டணியில் இடம்பெறார் அப்படிங்கிறதுக்கான சமிக்ஞையாக. இதையெல்லாம் தாண்டி இந்த இந்த நிகழ்வில் நிறைய நிகழ்வுகளை நம்ம பார்க்க போகிறோம். இன்று கேலோ இந்தியா நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இன்று ஆளுநர் மாளிகையில் நிறைய சந்திப்புகளை மேற்கொள்ள இருக்கிறார். நாளைக்கெல்லாம் ஆன்மீக நிகழ்ச்சிகள் நிறைய திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஸ்ரீரங்கத்துக்கு செல்கிறார், ரங்கநாதரை வழிபடுகிறார், ராமேஸ்வரத்துக்கு செல்கிறார், ராமநாத சுவாமியை வழிபடுகிறார். அயோத்திக்கு முன்னதாக நிறைய கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு இருந்தார் இல்லையா, லாஸ்ட் ஃபேஸ் தமிழ்நாட்டில் தான் அவர் அந்த ஃபேஸில் முடிக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒரு 3 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வருகிறார். அவருக்கு வரவேற்பு ஏற்பாடுகளை பாஜக செய்திருக்கிறது. நேராக அவர் செல்வது கேலோ இந்தியா நிகழ்ச்சியில். அதில் தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொள்கிறார், வரவேற்புரையாற்றுகிறார். திரு உதயநிதி ஸ்டாலின். திரு உதயநிதி ஸ்டாலின் சில நாட்களுக்கு முன்பாக பிரதமரை நேரில் சென்று டெல்லியில் அழைத்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த அழைப்பை ஏற்று தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. வரவேற்பு காட்சிகள் இவை.
16 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com.